வியூவர்ஸ், நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th ஸ்டாண்டர்டில் இருக்க யுலிசஸ் லெசன் தான் பார்க்க போகிறோம். அதில் இருக்க கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இங்கே நான் இன்ட்ரோடக்ஷனை பற்றி கொடுத்துருக்கேன். யாரெல்லாம் இப்போ வேணுமோ அவங்கள படிச்சுக்கோங்க. இப்போ நான் ஒருவாட்டி சொல்லி கூட தரேன். உங்களுக்கு வேணும்னா பாருங்கள், இல்லைன்னா அதை பாஸ் பண்ணி நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர்ஸ் நான் சொல்லித்தரேன், அதை பாருங்கள். ஓகே, வாங்க பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன் த போயம். அதுக்கு முன்னாடி நான் தமிழ்லேயும் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி பார்த்துக்கோங்க. தமிழ் மீடியம் படிக்கிறவங்க இதை பார்த்துக்கோங்க. இது என்ன கைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது ஒரு கைடு தான். கைட்லேருந்து சொல்லித்தரேன். இது என்ன கைடுனா, உங்களுக்கு வேணும்னா இந்த கைடு வாங்கிக்கலாம். ஓகே, இந்த கைடு தான் வேணுன்றப்போ வாங்கிக்கோங்க. ஓகே, வாங்க பார்க்கலாம். The poem Ulysses is a dramatic monologue that contains 70 lines of blank verse. இந்த போயமில் வந்து 70 லைன்ஸ் இருக்குது. மொத்தமாக அவங்க சொல்லி தரும் போது 70 லைன்ஸ் இருக்குது. யுலிசஸ் த கிங் ஆஃப் எத்தாக்கா. யுலிசஸ் கிங் வந்து யுலிசஸ் வந்து ஒரு இத்தாக்கா நாட்டோட கிங்கு. Gather his men together to prepare for the journey and exhorts them not to waste their life left on earth. Ulysses has grown old having. Okay, இப்போ எனக்கு இந்த வீடியோ எடுக்க டைம் பத்தல, ஸோ இதை நீங்கள் படிச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான். இது ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கிறவங்க இப்போ பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க கொஸ்டின் ஆன்சர் படிக்கலாம். இதனால் ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் இன் ஒன் ஆர் டூ சென்டென்ஸ் ஈச். கொஷின் நம்பர் 1, ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யுலிசஸ் இஸ் நாட் ஹாப்பி டு பர்ஃபார்ம் ஹிஸ் டியூட்டிஸ் ஆஸ் எ கிங். ஒய்? யுலிசஸ் வந்து கிங்காக அவரோட வேலையை செய்ய அவருக்கு ஹாப்பி, அதாவது சந்தோஷம் இல்லை. ஏன்? ஒய்னா ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஏன் அவருக்கு பிடிக்கல அப்படின்னு. யுலிசஸ் லாங் ஃபார் அட்வென்ச்சர். ஹி வாண்ட்ஸ் டு ட்ராவல் டு நியூ பிளேசஸ். ஸோ ஹீ இஸ் நாட் ஹாப்பி டு பர்ஃபார்ம் his duties as a king. யுலிசஸ்க்கு வந்து லாங் ஃபார் அட்வென்ச்சர்னா, யுலிசஸ்க்கு வந்து ஒரு லாங் அட்வென்ச்சர் அப்படின்னா ரொம்ப நாள் ஒரு அட்வென்ச்சர்னா அவருக்கு அட்வென்ச்சர் ரொம்ப பிடிக்கும். ஸோ லாங் அட்வென்ச்சர்னால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். யுலிசஸ் லாங் ஃபார் அட்வென்ச்சர்னால் அவருக்கு லாங் அட்வென்ச்சர்னால் ரொம்ப பிடிக்கும்னு அர்த்தம். he wants to travel to new places. இவர் இவருக்கு வாண்ட்னா அவருக்கு வேணும்னு அர்த்தம். ஸோ இவருக்கு நியூ பிளேசஸ், புது பிளேசஸ் பார்க்கணுன்னா அவருக்கு ரொம்ப ஆசை, போய் பார்க்கணுன்னு அவருக்கு ஆசைப்படுறாரு. ஸோ ஹீ வாண்ட்ஸ் டு ட்ராவல். இவருக்கு நிறைய இடத்துக்கு போய் ட்ராவல் பண்ணணுன்னு ஆசையாக இருக்கான். ஸோ அதனால இவருக்கு வந்து ஒரு கிங்காக அவரோட டியூட்டியை பார்க்க ஹாப்பி இல்லை, அவருக்கு சந்தோஷம் இல்லை. கிங்காக அவரோட டியூட்டியை பார்க்க இஷ்டம் இல்லை. அதுதான் இதோட ஆன்சர். ஸோ வாங்க திருப்பி ஒரு பார்த்துக்கலாம். யுலிசஸ் லாங்ஸ் ஃபார் அட்வென்ச்சர். ஹி வாண்ட்ஸ் டு ட்ராவல் டு நியூ பிளேசஸ். ஸோ ஹி இஸ் நாட் ஹாப்பி டு பர்ஃபார்ம் ஹிஸ் டியூட்டிஸ் ஆஸ் எ கிங். ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க செகண்ட் கொஷின் போகலாம். வாட் டஸ் ஹீ திங்க் ஆஃப் த பீப்புள் ஆஃப் ஹிஸ் கிங்டம்? வாட் டஸ் ஹீ திங்க் அப்படின்னா இவர் என்ன யோசிக்கிறாரு, அவரோட கிங்டமில் இருக்க பீப்புளை பற்றி யுலிசஸ் என்ன திங்க் பண்ணுறாரு அப்படின்னு கேட்குறாங்க. யுலிசஸ் திங்ஸ் தட் த பீப்புள் ஆஃப் ஹிஸ் கிங்டம் ஆர் சாவேஜ். சாவேஜ்னால் ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு நினைக்கிறாரு. என்ன நினைக்கிறாங்க? யுலிசஸ் நினைக்கிறாரு அவரோட நாட்டில் இருக்க மக்களில் வந்து ரொம்ப ஆக்ரோஷமானவங்க அப்படின்னு நினைக்கிறாரு. அண்டு தே ஒன்லி ஈட் அண்ட் ஸ்லீப். அப்புறம் அவங்க வெறும் சாப்பிட்டு தூங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. and நினைக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாரு. and also they do not know Ulysses.
as they don't know Ulysses. அப்புறம் நினைக்கிறாங்க யுலிசஸ் வந்து எப்போவுமே அட்வென்ச்சர்ஸ் வார்ஸ் அண்ட் வாயேஜஸ்க்கு தான் போவார் அப்படின்னு அவங்க நினச்சிட்ருக்காங்க. அண்ட் ஆல்சோ தே don't know Ulysses as he is always on adventures, wars and voyages. Okay, வாங்க next question போகலாம். What has Ulysses gained? Ulysses வந்து என்ன கெயின் பண்ணுறாரு from his travel experience கிட்டேருந்து எக்ஸ்பீரியன்ஸில் அவர் என்ன கெயின் பண்ணுறாரு, கெயின்னு என்ன வாங்கிக்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. Ulysses has traveled far and wide. யுலிசஸ் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. எப்படி ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறாரு அவர். கெய்னிங் நாலேஜ்னால் அவருக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாரு. ஆஃப் வேரியஸ் பிளேசஸ், நிறைய இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிறாரு, நிறைய பிளேசஸை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. கல்ச்சர்ஸ், அங்கே கலாச்சாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. மெயின்னா அங்கே இருக்கிற மக்களை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. அண்ட் மேட்டர்ஸ், அங்கே இருக்கிற பொருட்களை எல்லாத்தையும் பற்றி அவர் தெரிஞ்சுக்கிறாரு. So Ulysses has traveled far and wide, gaining knowledge of various places, cultures, men and matters. இதுதான் தேர்ட் கொஷினில் கொடுத்துருக்காங்க. வாங்க ஃபோர்த் கொஷினுக்கு போகலாம். Pick out the lines which convey that his quest for travel is unending. I cannot rest from travel forever and forever when I move. These lines convey that his quest for travel is unending. Travel is unending. I cannot rest from travel. ட்ராவலில் நான் I cannot rest from travel நான் ரெஸ்ட்டே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபார் எவர், எப்போவுமே. அண்ட் ஃபார் எவர் வென் ஐ மூவ்ஸ், எப்போ நான் மூவ் பண்ணாலும், எப்போ நான் போனாலும் நான் ரெஸ்ட்டே எடுக்க மாட்டேன். எனக்கு ரெஸ்ட்டே கிடையாது ட்ராவல் பண்ணுறதுக்கே எனக்கு ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லலை அவர். ட்ராவல் நம்ம சொல்லலை, இப்போ நம்ம பிரியாணி அந்த மாதிரி ஏதாவது நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிடும் போது எனக்கு இது போதுன்னே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவல, இன்னும் வேணும் அப்படின்னு தானே அர்த்தம். அதுக்கு போதுன்னு சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி இவருக்கு ரெஸ்ட்டுன்றதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. தீஸ் லைன்ஸ் கன்வே தட் ஹிஸ் குவெஸ்ட் ஃபார் ட்ராவல் இஸ் அன்எண்டிங். அவருக்கு எல்லையே இல்லை ட்ராவல் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் கொஷின் வந்து as though to breathe were life. இது வந்து ஒரு போயமில் இருக்க ஒரு லைனு. From the given line, what do you understand of Ulysses' attitude to life? யுலிசஸோட ஆட்டிடியூடை என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க யுலிசஸோட ஆட்டிடியூடை பற்றி அப்படின்னு கேட்குறாங்க. இந்த லைன்லேருந்து அவர் ஆட்டிடியூட் என்னன்னு கேட்குறாங்க. as though to breathe were life. வாங்க ஆன்சர் கூட போகலாம். as though to breathe were life means ideal life. ideal lifena என்ன உங்களுக்கு தெரியும். ஓகே, according to Ulysses, life is not simply breathing. என்ன சொல்கிறார், லைஃப் வந்து ஒரு சிம்பிளி ப்ரீத்திங் கிடையாது. சும்மா நம்ம மூச்சு விடுறதுக்குன்னே வாழக்கூடாது. இட் இஸ் about more than just breathing. நம்ம சும்மா மூச்சு விடுறதுக்குன்னே வாழக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்ம வாழறதுக்குன்னு சாப்பிட்றதுக்காகவே வாழக்கூடாது அந்தமாதிரி சில பேர் சொல்லுவாங்கள்ல. சும்மா ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சும்மா நம்ம ப்ரீத் பண்ணுறதுக்காக வாழக்கூடாது. நம்மளை ப்ரீத் பண்ணுறதை தவிர்த்து நிறைய நம்ம வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இட் இஸ் அபவுட் அட்வென்ச்சர். அவர் எதை பற்றி சொல்ல வர்றாருன்னா, அவர் அட்வென்ச்சரை பற்றி சொல்ல வர்றாரு. as though to breathe were life means ideal life. According to Ulysses,
according to Ulysses, life is not simply breathing. Simply breathingனா சும்மா ப்ரீத் பண்ணுறதுக்குன்னு இருக்கக்கூடாது. லைஃப் இஸ் நாட் சிம்ப்ளி ப்ரீத்திங். இட் இஸ் அபவுட் மோர் தென் just breathing. It is about adventure. As though to breathe were life means ideal life, according to Ulysses, life is not simply breathing. It is about more than just breathing. It is about adventure அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதான் இந்த இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 1 2 3 4 5 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். வாங்க 6 கொஷின் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். வாட் டஸ் யுலிசஸ் earn ஃபார்? என்ன கேட்டிருக்காங்க. வாட் டஸ் யுலிசஸ் என்ன ஏர்ன் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. யுலிசஸ் earns ஃபார் கெய்னிங் நாலேஜ். இப்போது கெய்னிங்னா என்ன? 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கெய்னிங்னா வாங்கிக்கிறதுன்னு அர்த்தம். கெய்னிங்னா கெயின் வெயிட்னா வெயிட் வாங்கிக்கிறது, அந்த மாதிரி கெயின் நிறைய உங்களுக்கு தெரியும். கெய்னிங்னா வாங்கிக்கிறது. யுலிசஸ் earns ஃபார் கெய்னிங் நாலேஜ். அது எப்படி படுறதுன்னா விச் இஸ் லைக் ஏ ஷ்ரிங்கிங் ஸ்டார். சிங்கிங் ஸ்டார்னா என்ன? நைட்டில் நம்ம ஸ்டார் வந்து நல்லா பளிச்சுன்னு வந்து போகும்ல. நல்லா ஸ்டார்ஸ்லாம் எப்படி இருக்கும்? பார்க்கவே பிரைட்னஸாக அப்படியே ஸ்ட்ரிங்கிங் ஆகிட்டே இருக்கும்ல. இப்போ பகல் நேரத்தில் வந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிரும். அது அந்த மாதிரி அது மறையிறதுக்குள்ளே நிறைய அவர் வாழ்க்கையை சொல்கிறது மாதிரி நம்ம வாழ்க்கை முடியறதுக்குள்ளே நிறைய நாலேஜ் எனக்கு வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு தான் அதுக்குள்ளே இருக்க அர்த்தம். யுலிசஸ் earns for gaining knowledge which is like a sinking star. Ulysses earns for gaining knowledge which is like a sinking star. Okay, next question போகலாமா? Who does the speaker address in the second part? Second part ஆக்சுவலி இந்த லெசனில் வந்து 4 பார்ட்ஸாக பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இதில் அட்வென்ச்சர் பற்றி சொல்லியிருப்பாங்க. செகண்ட் பார்ட்டில் அவரோட சன் பற்றி சொல்லியிருப்பாங்க. தேர்ட் பார்ட்டில் அவங்க கூட ட்ராவல் ஆனவங்க பற்றி சொல்லியிருப்பாங்க. ஃபோர்த் பார்ட்டில் அதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ வாங்க கொஷின்குள்ளே போகலாம். Who does the speaker address in the second part? In the second part of the poem, second part of the poemல என்ன சொல்லியிருக்கேன்னா அவரோட ரீடர்னா யுலிசஸை பற்றி சொல்லியிருக்காங்க. யுலிசஸ் addresses to the reader of the poem. Ulysses addresses to the reader of the poem. Reader of the poemனா reader of the poem இப்போ போயமை ரீட் பண்ணுறாங்கல்ல, அவங்கள பற்றி தான் சொல்லியிருக்காரு. In the second part of the poem, Ulysses addresses to the reader of the poem. Okay, I hope you understand. Shall I go to second question? Yeah. Okay, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? ஓகே, வாங்க போகலாம். Why did ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கிறவங்க பண்ணிக்கலாம். இப்போது யாரெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கிறவங்களோ அவங்களாம் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க வீடியோ கிளப்பலாம். ஹூ டஸ் த ஸ்பீக்கர், இது இப்போ பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கொஷின், why did Ulysses wants to hand over the kingdom to his son? Why did Ulysses want to hand over the kingdom to his son? ஏன் யுலிசஸ் வாண்ட்ஸ் டு ஹேண்ட் ஓவர் அவரோட சன் கிட்ட? அவரோட சன் யார்? டெலிமேக்கஸ். அந்த டெலிமேக்கஸ் அவரோட சன் கிட்ட யுலிசஸ் தான் கிங்கு, டெலிமேக்கஸ் வந்து அவரோட சன்னு. ஸோ அவரோட சன் டெலிமேக்கஸ் கிட்ட ஏன் இவர் அவரோட நாட்டை ஒப்படைக்கணும்னு நினைக்கிறாரு, அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். Ulysses wants to hand over his kingdom to his son because he believes that his son Telemachus
because he believes that his son Telemachus. ஏன்னா யுலிசஸ் வாண்ட்ஸ் டு ஹேண்ட் ஓவர் கொஷின் இருக்குது அப்படியே எடுத்துக்கோங்க. யுலிசஸ் வாண்ட்ஸ் டு ஹேண்ட் ஓவர் த கிங்டம் டு ஹிஸ் சன் அப்படியே எடுத்துக்கிட்டிங்களா? பிகாஸ் ஏன்னா யுலிசஸ்க்கு வந்து அவரோட கிங்டமை அவர் சன்கிட்ட ஒப்படைக்கணும். ஏன்னா ஹீ பிலீவ்ஸ் அவரோட சன்னை அவரை நம்புகிறாரு என்னன்ட்டுனா that his son Telemachus will rule. அவர் ரூல் பண்ணுவார், நல்லாவே ரூல் ரூல் வெல். அவரோட சன் டெலிமேக்கஸ் வந்து யுலிசஸோட கிங்டமை நல்லா ஆழ்வார், நாட்டை ஆழ்வார் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் மேக் த ரக்டு பீப்புள் குட். இந்த ரொம்ப ரக்டு இருக்காங்கள, ரக்டுன்னு ரொம்ப மோசமான பீப்புள் எல்லாரையும் நல்ல பீப்புளாக, நல்ல மக்களாக ஆக்குவார் அப்படின்னு நம்புகிறார். யார்? டெலிமேக்கஸோட அப்பா யுலிசஸ் நினைக்கிறாரு. ஸோ யுலிசஸ் வாண்ட்ஸ் டு ஹேண்ட் ஓவர் ஹிஸ் கிங்டம் டு ஹிஸ் சன் பிகாஸ் ஹி பிலீவ்ஸ் தட் ஹிஸ் சன் டெலிமேக்கஸ் will rule well and make the rugged people good. Okay, next question போகலாம். How could Telemachus transform the subjects?